வணக்கம். சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். 12 கூடை கேட்டிருந்தாங்க. 12 கூடையும் ஒவ்வொரு மாடலில் ஒவ்வொரு டிசைன் வச்சது தான் இந்த 12 கூடையும். அதில் நான் ஒரு செட் கூட வந்து ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். 2 ரோல் கூடையில் 2 டிசைனும் ஒன்று பூசணிக்காய் கூடையும் போட்டிருக்கேன். அடுத்து 2வது வீடியோ தான் இது. 2வதுல வந்து 3 செட்டு கூட இருக்குது. இந்த 3 செட்டும் 3 டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து நான் போட்டிருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிவன் கண்ணாட்டில் இந்த கூடை போடுறதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா 8 அடியில் 24 ஒயருக்கு 20 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. 20 ஒயர் கட் பண்ணிக்கிட்டு பேஸ் வந்து 12. என்ன கலர்னால் மேங்கோ எல்லோவும் ப்ளூ கலரும், இந்த 2 கலரை யூஸ் பண்ணி தான் நான் வந்து இந்த கூடை போட்டிருக்கேன். ஸ்பேஸ் எவ்வளோது இருக்குது பாருங்கள். நார்மல் நாட்டில் தான் பேஸ் போட்டு ஹைட் வந்து சிவன்கண் நாட்டில் போட்டிருக்கேன். அட்டாச் பண்ணுவோம்ல ஒயர் வந்து 4 நாட்டுக்கு வந்து ஒவ்வொரு ஒயர் வந்து அட்டாச் பண்ணுவோம்ல, அதில் வந்து நான் பேஸில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கேனோ அந்த ஒயர் வச்சு அட்டாச் பண்ணதுனால தான் எனக்கு 3க்கு 3 பூ வந்து கிடச்சிருக்கு. இதில் சிவன்கண் நாட்டில் தான் உங்களுக்கு வந்து நான் இந்த கூடைக்கு வந்து 8 அடி எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஹைட் வேணும் அப்படின்னா 8.5 அடி எடுத்துக்கோங்க. எனக்கு 8 அடியில் வந்து எவ்வளோ ஹைட் வந்துருக்குன்னா, அந்த மிக்சடு நாட்டு பார்த்திங்களா, அந்த மிக்சடு நாட் வந்து 4 நாட்டு வந்து 5வது நாட்டில் நான் மடக்கி விட்டுருக்கேன். அது மாதிரி அவ்வளோதுக்கு வந்து இந்த கூடை வந்து எனக்கு வந்து ஹைட் வந்து கிடச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 8.5 அடியில் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நான் இந்த கூடைக்கு வந்து 8 அடியில் தான் 20 ஒயர் கட் பண்ணி பேஸ் வந்து 12 போட்டிருக்கேன். எவ்வளோ ஸ்பேஸ் வந்திருக்கு பாருங்கள். 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இது வந்து நவராத்திரிக்காண்டி தான் கேட்டிருக்காங்க. நவராத்திரி ரிட்டர்ன் கிஃப்டாக யூஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு கூடையும் ஒவ்வொரு டிசைனில் வந்து கேட்டிருக்காங்க. உள்ளார எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன், எப்படி ஒயர்லாம் உள்ளார வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். அடுத்து என்ன கூடன்னா இதே டிசைனில் தான் நான் இப்போ சிவன்கண் போட்டதில் நார்மல் நாட்டில் போட்டிருக்கேன். இலப்பச்சை இருக்கு இல்லையா, அந்த இலப்பச்சையும் வயலட் கலரும் யூஸ் பண்ணி நான் இந்த கூடையை வந்து மேக் பண்ணியிருக்கேன். பேஸ் வந்து 12 தான், அதாவது 12 பேஸ் வச்சு 20 ஒயர். இந்த கூடைக்கு வந்து நான் 7.5 அடியில் வந்து ஒயர் எடுத்திருக்கேன். ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கேன். 7.5 அடியில் 20 ஒயர், வயலட் க்ரீன் வயலட் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுவும் 3க்கு 3 கட்டம் தான் வரும். இந்த 3க்கு 3 கட்டம் வரணும்னா நான் இந்த இப்போ பேஸ் வந்து இது வந்து வயலட் கலருங்கிறதுனால இந்த வயலட் கலரில் ஒயர் வந்து அட்டாச் பண்ணியிருப்பேன். இங்கே நான் க்ரீன் கலர் வந்துருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இது மாதிரி அந்த சேம் கலர் அட்டாச் பண்ணும்பொழுது நம்மளுக்கு 3க்கு 3 பேட்டர்ன் வந்து கிடைக்கும். நான் கூட டிசைனாக இருக்கணுங்கிறதுனால வந்து பூ 4 பூ வந்து டிசைன் கொடுத்துருக்கேன். 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் கைப்பிடி தான் போட்டிருக்கேன். இந்த கூடைக்கு வந்து ஃப்ளாட்டாக விட்டுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து எனக்கு சிவன்கண்னால கூட கொஞ்சம் ஷேப் அதிகமாக தெரியணுனால ஃப்ளாட்டாக விட்டுருக்கேன். ஆனால் இது நான் வந்து கூம்பாக விட்டுருக்கேன். இது ஒரு டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் 2 ஒயர் உருட்டு ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். ஹேண்டில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். உள்ளார எந்த ஒரு ஃபால்ட்டுமே இருக்காது. எந்த ஒயருமே வந்து கொஞ்சம் கூட விடுபட்டிருக்காது. அவ்வளோ நீட்டாக வந்து நான் ஒயர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். உள்ளார கூட எப்படி வந்திருக்கு பாருங்கள். அடுத்ததான் வந்து என்னென்னா இது வந்து ஒரு 1.5 கட்டு. இந்த கூட வந்து 1.5 கட்டு கூட கிராஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிராஸ் தான். இது வந்து ரெட்டும் ஸ்கை ப்ளூ கலரும் நான் எடுத்திருக்கேன். இதோட பேஸ் பாருங்கள், 4க்கு 4 பேட்டர்ன் வர்ற மாதிரி நான் எடுத்திருக்கேன். இந்த ரெட் கலரில் வந்து 32 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. ஸ்கை ப்ளூவில் வந்து 10 ஒயர். எவ்வளோ அடியில்னா 7.5 அடியில் வந்து வெட்டிக்கிட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர்லேயே ஹேண்டில் வந்து போட்டிருக்கேன். 4க்கு 4 பேட்டர்னில் போடும் பொழுது இது மாதிரி வந்து 4க்கு 4 பேட்டர்ன் வரும் பொழுது நம்ம வந்து கார்னர் டர்னிங் என்ன பண்ணணும்னா, கார்னர் டர்னிங்கில் ஒரு ஒயர் வந்து அப்படியே நம்ம விட்டுறணும். நம்ம அந்த ஒயர் வந்து பின்னாமலே விட்டால் தான் இந்த ஷேப் வந்து வரும். இல்லைன்னா நீங்கள் அந்த ஒயரையும் சேர்த்து அட்டாச் பண்ணும் பொழுது வந்து வராது. கார்னர் டர்னிங் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ளூ கலர் இருக்குல்லையே, அந்த ப்ளூவுக்கு பக்கத்தில் லைனில் உள்ள 2ஐயும் வந்து அட்டாச் பண்ணி கார்னர் வந்து டர்ன் பண்ணிக்கணும். பூ டிசைன் கொடுத்துருக்கேன். நான் ஃப்ளவர் வந்து அழகாக இருக்கணுங்கிறதுனால கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நம்ம அங்கனைக்கு இந்த ஸ்கை ப்ளூ நாட் ஒன்று வருது பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே ஃப்ளவர் கொடுத்தாலும் இன்னும் அழகாக இருக்கும். எனக்கு டைம் கிடைக்கல அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் மட்டும் 3 கலர் வந்து 3 பூ வந்து கொடுத்துருக்கேன். இது மாதிரி கூடைங்க வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கூடைங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.